ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட்டான இயர்ஃபோன் பவுச் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுச் செஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது டேமேஜ் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும். நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ரிமைனிங் கிளாத் வச்சு நம்ம இந்த இயர்ஃபோன் பவுச்சை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பவுச்சை நம்ம ஹேர் கிளிப்ஸ், சேஃப்டி பின்ஸ், காயின்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டு சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளோட கிளாத், ஸ்பாஞ்ச் ஷீட், அப்புறம் சிப்பர், தென் அதை கட் பண்ணுறதுக்கு சீசர்ஸ். நம்ம இப்போ மேக்கிங் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிளாத்தை ஸ்கொயர் ஷேப்பில் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1, 2, 3 and 4. நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்கொயர் ஷேப் 11 சென்டிமீட்டர். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பாஞ்சு ஷீட் எடுத்துக்கலாம். நம்ம கிளாத் சைஸ்க்கே இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிப் எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம லோக்கல் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். வேறு வேறு டிசைனில் வேறு கலர்லேயே நமக்கு கிடைக்கும். அது வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு ஸ்பாஞ்சு ஷீட் அண்ட் 2 பீஸ் ஆஃப் கிளாத் தனியாக எடுத்துக்கலாம். இந்த 3 பீசஸ்லேயும் அதுக்கு ஸ்ட்ரைட் ஹாஃப் மெஷர்மெண்ட் எடுத்து 3யுமே நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பாஞ்சு ஷீட்டை மிடில் வச்சுட்டு 2 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் அதை சுற்றி நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 செட் ஆஃப் கிளாத்க்கு நடுவில் நம்மளோட சிப்பரை வச்சு அது கூட ஸ்டிச் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டிச் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. மெஷின் இல்லாதவங்க இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் மட்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டெய்லர் ஷாப் எதுலேயும் கொடுத்து போட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்மளோட இன்னொரு செட் ஆஃப் பிளைன் கிளாத், அப்புறம் ஸ்பாஞ்ச், அப்புறம் இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத், இதே இந்த ஸ்டிச் போட்டு வச்சுருக்கிற இந்த பீஸ்க்கு மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிறத நம்ம ரவுண்ட் ஷேப்பாக மேக் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு பேப்பரில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்து அந்த ஷேப்லேயே சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேண்டில் பீஸும் சைடில் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம சிப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த 2 பீஸ் ஆஃப் கிளாத்க்கு மிடில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்மளோட ஸ்டிச் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டிச்சை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை குட்டி குட்டி கிராஸ் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம இன்வெர்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறப்போ அது ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவே இப்படி பண்ணணும். அப்புறம் சிப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இயர்ஃபோன் பவுச் ரெடி ஆகிடுச்சு. இதோட மிடில் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறனால இது உள்ளே இருக்கிற திங்ஸ் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஈஸியாக டேமேஜ் ஆகாது. நீங்களும் இது மாதிரி ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.